பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கான பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஆரம்பத்திலிருந்தே ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட தற்பொழுது நிலவரப்படி இந்திய வீராங்கனை மனு பாக்கர் 2வது இடத்தில் இருக்கிறார். தகுதி சுற்று போட்டியில் அசத்தலான ஒரு வெற்றியை பதிவு செய்து 3வது இடம் பிடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கக்கூடிய 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் விளையாடி இருக்கக்கூடிய இந்திய வீராங்கனை மனு பாக்கர் பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார். தங்கமா, வெள்ளியா, வெண்கலமா என்பதற்கான ஒரு கடுமையான போட்டி தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. தென்கொரியா, இந்தியா மற்றும் கொரியா ஆகிய 3 வீராங்கனைகளுக்கு இடையே ஒரு கடுமையான போட்டி. தற்பொழுது 211.4 புள்ளிகளோடு இந்திய வீராங்கனை மனு பாக்கர் நூலிலையில் 2வது இடத்தில் இருக்கிறார். ஏறக்குறைய வெள்ளி பதக்கத்தை உறுதி செய்வார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்திய வீரர்களில் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வெல்லக்கூடிய முதல் வீராங்கனை மற்றும் ஒலிம்பிக் வரலாற்றில் துப்பாக்கிச் சுடுதலில் 5வது பதக்கம் இந்தியாவிற்கு கிடைக்க இருக்கிறது. முதல் முறையாக ஏதென்ஸ் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் டிராப் பிரிவில் இந்திய வீரர் ரத்தோர் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். அதற்கு பிறகு 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் இந்திய வீரர் அபினவ் பிந்த்ரா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருந்தார். அதற்கு பிறகு லண்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலம் என ககன் நரங் மற்றும் விஜயகுமார் ஆகிய 2 பேர் கைப்பற்றியிருந்தனர். தற்பொழுது இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. 3வது இடம் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்தியா வெல்லக்கூடிய துப்பாக்கிச் சுடுதலில் ஒலிம்பிக்கில் இந்தியா வெல்லக்கூடிய 5வது பதக்கமாக இது கிடைத்திருக்கிறது. ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவில் முதல் வீராங்கனை தற்பொழுது பதக்கத்தை கைப்பற்றி இருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா பதக்க எண்ணிக்கையை தொடங்கி இருக்கிறது. முதல் பதக்கம் துப்பாக்கிச் சுடுதலிலிருந்து கிடைத்திருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் எப்படி பளுதூக்குதலில் மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் என்று முதல் பதக்கம் ஒரு வீராங்கனையிடமிருந்து கிடைத்ததோ அதே போலவே தற்பொழுது பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் துப்பாக்கிச் சுடுதலில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் என்று முதல் பதக்கத்தை ஒரு வீராங்கனை வாங்கி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, துப்பாக்கிச் சுடுதலில் முதல் முறையாக ஒரு வீராங்கனை பதக்கம் வெல்வது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்தியாவிற்கு. அது மட்டுமல்ல, இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் வீராங்கனை என்ற ஒரு வரலாற்று சாதனை படைத்திருந்தார். அதற்கு பிறகு முதல் பதக்கத்தை வெல்லும் வீராங்கனை என்ற ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 211.4 புள்ளிகளோடு முன்னிலையில் இருந்த மனு பாக்கர் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே மிக துல்லியமாக இலக்கை எய்து அடுத்தடுத்து புள்ளிகளை குவித்து சீனா, கொரியா போன்ற வீராங்கனைகளுக்கு கடும் சவால் அளித்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவிற்கு முதல் பதக்கம் வெண்கல பதக்கமாக கிடைத்திருக்கிறது. பதக்க எண்ணிக்கையை இந்தியா தொடங்கி இருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் 2வது நாளிலேயே இந்தியாவிற்கு ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. அதுவும் துப்பாக்கிச் சுடுதலிலிருந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கல பதக்கத்தை மனு பாக்கர் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் துப்பாக்கிச் சுடுதலில் ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியா வெல்லும் இது 5வது பதக்கம். வீராங்கனை வெல்லும் முதல் பதக்கம். ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் அபினவ் பிந்த்ரா ஒரு தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தார். அதற்கு பிறகு 2 சில்வர் இந்திய வீரர்கள் வாங்கியிருந்தனர். ககன் நரங் 2012 லண்டனில் பிரான்ஸ் வெண்கல பதக்கம் வாங்கியிருந்தார். அவருடைய தலைமையில்தான் தற்பொழுது இந்திய அணி பாரிஸ் சென்றிருக்கிறது. ககன் நரங் தலைமையிலான இந்திய அணி, இந்திய துப்பாக்கிச் சுடுதல் அணி தற்பொழுது வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறது. சடையாண்டி, தொடர்ச்சியாக பதக்கத்தை தற்போது மனு பாக்கர் உறுதி செய்திருக்கிறார். அடுத்தடுத்து இந்திய வீரர்களுக்கு என்னென்ன மாதிரியான போட்டிகளில் பதக்கம் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமா துப்பாக்கிச் சுடுதலில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் வீராங்கனை என்ற ஒரு சாதனையோடு தான் இன்றைய தினத்தை மனு பாக்கர் தொடங்கியிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது ஏர் ரைஃபிள் 10 மீட்டர் பிரிவில் கிட்டத்தட்ட வெண்கல பதக்கம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்று காலையில் நடைபெற்ற மகளிர் தகுதி சுற்று போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவிலும் இந்திய வீராங்கனை ரமிதா இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். அது மட்டுமல்ல, வில்வித்தை போட்டியிலும் இந்திய மகளிர் அணி இன்றைய போட்டியில் காலிறுதியில் விளையாட இருக்கிறது. காலிறுதியில் நெதர்லாந்து அணிக்கு எதிராக பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார்கள். அவர்களும் இன்றைய தினம் பதக்கத்திற்கான போட்டியில் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. துப்பாக்கிச் சுடுதலை பொறுத்தளவிற்கு இந்தியா ஏற்கனவே பல்வேறு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை கைப்பற்றி இருக்கிறது. அந்த வகையில் கடந்த 2 ஒலிம்பிக் 2012ற்கு பிறகு
இதுவரை துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் கிடைக்கவில்லை. ரியோ ஒலிம்பிக் போட்டியிலும் பதக்கம் கிடைக்கல, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலும் பதக்கம் கிடைக்கல. இந்த முறையாவது பதக்கம் கிடைக்குமா? கிட்டத்தட்ட 21 வீரர்கள் துப்பாக்கி சுடுதல் வீரர் அதிகபட்சமாக பாரிஸ் புறப்பட்டு சென்றிருந்தனர். இந்தியாவிலே தடகளத்திற்கு அடுத்தபடியாக துப்பாக்கி சுடுதலில் தான் அதிக வீரர்களோடு பாரிஸ் புறப்பட்டிருந்தனர். எனவே இம்முறை எப்படியாவது பதக்கத்தோடு நாடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் ககன் நரன் தலைமையிலான இந்திய அணி பாரிஸ் புறப்பட்டிருந்தது. ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவிற்கு துப்பாக்கி சுடுதலில் மனு பக்கர் எப்படியும் பதக்கம் வெல்வார் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டதுதான். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் அபாரமாக செயல்பட்டு 3வது இடம் பிடித்து இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்வதால் அந்த 3வது இடம் பிடித்ததே வரலாற்றில் முதல் முறையாக இந்திய வீராங்கனை ஒருவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஒரு சாதனை நிகழ்த்தி இருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் இந்தியாவிற்கு ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக மனு பக்கர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட மகளிர் வீராங்கனை ஒருவர் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறை. அந்த ஒரு வரலாற்று சாதனையோடு இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறார் மனு பாக்கர். இதனைத் தொடர்ந்து ரமிதாவிற்கும் ஒரு இறுதிப் போட்டி நாளை நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவிற்கான நிறைய பதக்க எண்ணிக்கை பதக்கத்திற்கான வாய்ப்புள்ள போட்டிகள் நிறையவே இருக்கின்றன. அந்த வகையில் ஹாக்கி இந்தியாவிற்கு எப்படியும் பதக்கம் வாங்கி கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் நீரஜ் சோப்ரா தடகளத்திலிருந்து பதக்கம் வெல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. தற்பொழுது துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் கிடைத்திருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் மகிழ்ச்சியில் திளைக்க வைத்திருக்கிறது. கடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகள் துப்பாக்கி சுடுதலிலிருந்து நமக்கு பதக்கம் கிடைக்கவில்லை என்ற அந்த சோகத்தை, அந்த மோசமான வரலாற்றை தற்பொழுது மனு பக்கர் மாற்றி எழுதியிருக்கிறார். நந்தா, நிச்சயமாக கடந்த காலங்களை ஒப்பிடும்போது தொடர்ச்சியாக விளையாட்டு உலகில் இந்தியா மெலிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஒலிம்பிக்லையும் கூட பதக்க வேட்டையை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக PV சிந்தும் கூட முதல் லீக் சுற்றுல வெற்றி பெற்றிருந்தாங்க. அடுத்தடுத்து நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் சனையாண்டி? நிச்சயமா நீரஜ் சோப்ரா நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். எனவே இம்முறை எப்படியும் ஏதேனும் ஒரு பதக்கத்தை கைப்பற்றி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு பேசியது போல ஹாக்கியும் இந்தியா எப்படியாவது பதக்கம் வெல்லும். நேற்றைய தினம் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் மற்றும் சிராக் 2 பேருமே ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். முதல் சுற்றிலேயே பிரான்ஸ் இணையை நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அவர்கள் அடுத்த சுற்று வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் PV சிந்துவிற்கும் இம்முறை பதக்கத்திற்கான நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஹாக்கி போட்டியில் பதக்கத்திற்கான நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இம்முறை எப்படியாவது இரட்டை இலக்க பதக்கத்தோடு நாடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் இந்திய வீரர்கள் 117 பேர் பாரிஸ் புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். டேபிள் டென்னிஸிலும் அணி பிரிவில் இந்தியாவிற்கான பதக்கம் அதிகமாகவே இருக்கிறது. ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே ஆசிய விளையாட்டுப் போட்டி என்பது மினி ஒலிம்பிக் என்று சொல்வார்கள். ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் ஒலிம்பிக் போட்டியிலும் அதிகமான பதக்கத்தை கைப்பற்றுவார்கள். எனவே டேபிள் டென்னிஸில் ஆசிய சாம்பியன்ஷிப்பில் நாம் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறோம். எனவே ஒலிம்பிக் போட்டியிலும் இம்முறை ஏதேனும் ஒரு பதக்கம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. அதே போல் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் வீராங்கனைகள் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு அணிப்பிரிவில் தேர்வு செய்யப்பட்டு தகுதி பெற்று தற்பொழுது காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். நெதர்லாந்து அணியுடனான காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்றால் அரையிறுதி, இறுதிப் போட்டி என இன்றே அந்த சுற்றுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. எனவே வில்வித்தை போட்டியில் அடுத்தடுத்து நாம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் 2வது பதக்கத்தை உறுதி செய்வதற்காகவும் இந்திய மகளிர் வில்வித்தை வீராங்கனைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் கடந்த ஆண்டு பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானுவும் இம்முறை எப்படியும் பதக்கம் வென்று விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்தியா இம்முறை இரட்டை இலக்க பதக்கத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.